உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம். ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி காசு குறைச்சலே இல்ல. தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வர்றீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாரி, திருமாரி, உருமாரி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம்? நீங்க செவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு நானும் என் சிசும் தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். 1/2 டஜன் வெள்ளி தட்டு, 1/2 டஜன் வெள்ளி டம்ளர், 1/2 டஜன் வெள்ளி குத்து விளக்கு, 1/2 டஜன் அண்டா, 1/2 டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது. என்ன விளங்காம பேசிட்டு இருக்க? என்னடா ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு சொல்ல. என்னங்க? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீயே எடுத்துட்டு வருவ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன? பூஜைக்கு போக வேண்டும். டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷனில் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிடறாங்க. பையன் சௌரியமாயிட்ட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு. பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே. எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே. சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது. அதனால மகனே பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புன்னு ஓடி போயிடலாம். சாமி, நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு சொன்னாருங்க. அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேலையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதியா? என்னைய உங்க இஷ்டத்துக்கு வாசப்படி வச்சு கட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு வாசப்படி வச்சு கட்டிருந்தா தான் நடத்த முடியும். அது என் வீட்டுல தான் இருக்கு. பாயா ஐயா, என்னைய லொய்யா கொய்யா. புதிய செல்லப்பா எங்கும் பணமழை பொழிகிறது, என்னை வரவேற்க. என்ன பாக்குறீங்க? நவ் ஐ ஆபீசர் செல்லப்பா. குறைஞ்சது 5 வித்தியாசம் தெரியுமே. போதைக்கு பட்டை அடிச்சது போக இப்ப நெத்தியில பட்ட, பக்தியை உயர்த்தி காட்ட புத்ராஜ கொட்டை, பர்சனாலிட்டியை தூக்கி காட்ட கோல்டு பிரேம் கிளாஸ், ஊழல மறைக்க ஒயிட் அண்ட் ஒயிட், கண்ணை மூடி கையெடுத்து போடுறதுக்கு பார்க்கர் பேனா. இந்த மாற்றம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆளே மாறி போச்சு செல்லப்பா. ரொம்ப தேங்க்ஸ் முஸ்தபா. ஆனா ஒண்ணு சொல்லனே, அந்த சீட்ல உட்கார போற ஆளே மாறி போச்சு. ஏன்? உனக்கு படிப்பு பத்தலையா? என்ன படிப்பு பத்தல? ஊழல் பண்றதுக்கு பாரின் போய் PhD படிச்சுட்டு வருவான். அதெல்லாம் காரணம் இல்ல. நம்ம நாட்டுல புதுசா ஒரு பணக்காரன் உருவாகிறது இருக்கிற பணக்காரர்களுக்கு பிடிக்கல. அதான் நம்ம நாடு பொருளாதாரத்துல பின்தங்கியே போகுது. வேலை எடுத்துக்க இந்த ரொள்ளு தேவையா? நாட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. ஒரு டேம கட்டுங்க, ஒரு ஸ்கூலை கட்டுங்க, ஒரு மின்சாரத்தை உருவாக்குங்க. ஆனா ஒழுங்கா கார்பரேஷன் இருக்கிற குப்பையை அள்ளுங்கடா. அதையெல்லாம் விட்டுட்டு அவசியம் ஆளை மாத்துறதுக்கு இது என்ன கவர்னர் சீட்டா? என்ன மாதிரி ஒரு கஸ்வார உட்கார்ந்து கையெழுத்து போற சீட்டு தானையா? இங்க பாரு, நான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். அந்த மண்டை கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு. செல்லப்பா, என்ன வேலையில் அவ்வளவுதானே? முஸ்தபா, நம்ம ஆளை மறந்துட்டு வர ஆளையாவது நம்ம ஆளை மாத்திரத்துக்கு வழியை பாரு. என்ன வழியை பாக்குறது? இந்த வழி வாங்குடா. வராமப்பா. நமஸ்காரம்.
இங்க மேனேஜர் யாரு? நான் தான் மேனேஜர். நீங்க யாரு? இங்க காலியா ஒரு சூப்பர்டன் சீட் இருக்கே, அதுல இன்னையில இருந்து நான் உட்கார போறேன். நீங்களா? இது என்ன ஆச்சரியம்? இத பாருங்க, அரசாங்கமே எனக்கு அமைச்சிருக்கிற ஆர்டர். இத நீங்க எப்படி செல்லப்பால கொண்டு வரணும்? அது யாரு செல்லப்பா? அதான்ப்பா. வணக்கம், நான் தான் முஸ்தபா. ஐ அம் செல்லப்பா. நீங்க இங்க? இங்க எல்லாமே நான் தான். இவருக்கு எல்லாமே நான் தான். இந்த சீட்டுக்கு இவர் வந்திருக்கணும், ஆனா எப்படியோ நீங்க வந்துட்டீங்க. இதுல நீங்க நீடிக்கணும்னா நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அப்படின்னா? அப்படின்னா பெரியவர் வாக்கு வேத வாக்கு. சரியா சொன்னேன். அவர் மகான், காஞ்சிபுரத்துல இருந்தார், இப்ப காலமாயிட்டார். இத பத்தில மறக்காம அவர் போட்டோ கூட கொண்டு இருக்கேன். நான் சொல்றது எங்க பெரியவரை. யார் அவர்? வயசானவர், சொல்றத கேட்டா கூட்டாக்கு. நமக்கு அரசாங்கம், மந்திரி, முதலாளி எல்லாமே பெரியவர் தான். பெரியவர் வாக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்த மட்டும் போடு, மத்தத மேனேஜர் பாத்துக்குவான். மாலு நிறைய கிடைக்கும். மால்னா? மாமூல், சம்திங். தூய தமிழ்ல சொன்னா லஞ்சம். இத பாருங்க, இந்த லஞ்சம்ங்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. லஞ்சத்தையே கெட்ட வார்த்தைங்கிறானே, அப்ப இன்னும் பலான வார்த்தையெல்லாம் எடுத்து விட்டா என்ன சொல்லுவான்? இந்த ஆபீஸ்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி. இங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் நமக்கு சோறு போடுற தெய்வங்கள். இந்த ஃபைலுக்காக கையை நீட்டி காசு வாங்கினா அது கோயில்ல இருக்கிற தெய்வத்தையே விக்கிறதுக்கு சமம். டே பஞ்சாங்கம், கோயில் இருக்கிற சாமியவே தோண்டி எடுத்து போய் வித்துறானுங்கடா. இவ என்ன கோயில் குணங்கிறா? வாயை மூடிட்டு சும்மா கேட்டா கூட்டாக்கு. இவர் பாக்குறதுக்கு பக்திமானா தெரியுறார், ஆனா பாஷை மாத்திரம் கேடி பாஷை பேசுறாரு. இத பாருங்க, நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன். ஆனா வம்புன்னு என்ன தேடி வந்தது, கம்பெடுத்து அப்படியே ரவுண்டு கட்டிருவியா? என்னடா செய்வ? ஓன்னு அழுதுருவேன். டேய், உன்னை பொழந்துருவேன். ஒண்ணு ஒத்துப்போ, இல்லன்னா ஓடிப்போ. அப்ப இந்த சீட்ல உட்காந்துக்கிறேன்டா. சுந்தரேசா, பார்த்தா அப்பாவியா தெரியற. உனக்கு இந்த ஆபீஸ் புதுசு, பாக்குற வேலை புதுசு, பழகுற சகாக்கள் புதுசு. உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். உன்னை நீ மாத்திக்கிட்ட, இங்க வேலை பாக்குற அத்தனை குடும்பம் பிழைக்கும், நீயும் உருப்பிடலாம். அப்படி இல்ல, உன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. சோளம் எப்படி? 10 காசு. 10 காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு 2. ரொம்ப சீப்பா சொல்றியா? அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னய்யா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி. மறுபடியும் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கிற? போடிக்கு பக்கமா வாடி. பஸ் கிடைக்கல, லாரியில போவோம்ப்பா. என்னய்யா போடிங்கிற வாடிங்கிற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, யாராவது ஓடியாங்க. வாடி போடிங்கிறாங்க. ஐயோ, ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா, 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 அம்மா. பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறானுங்களே. ராத்திரி போயிட்டு இருக்குமா? அம்மா, அட இருயா, சோறு எடுத்துட்டு வர வேண்டாமாயா? அவன் இன்னும் 4 வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வர வேண்டியதானே? அம்மா, சரியா, எடுத்துட்டு வரேன். அப்பா, அம்மாடியோ. அம்மா, அம்மா. இந்தாயா, சாத்திரத்தை எடு. பறக்கிற ஊட்டி எவ்வளோ சொல்ற? அடியாவா? என் புருஷன் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரன் நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற? எப்படி அந்த வழக்க மாட்டேன்? அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன், ஹரிச்சந்திரனோட அப்பன். நீயா? என் ராசா! என்னையா அது? ஏயா ஏயா இந்த கோலம்? இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரைக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ள போறதோடதான் இருந்திருப்ப. அப்படி என்னையா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா, பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா வேலை கேட்டிருக்க மாட்டியே. சரிவா, உள்ள வாயா, உத்தரம் கொடுக்குறேன். இனி இது வேறையா? அம்மா, வாயா. காலப்புடி. கதவுல மோதிராத. தம்பி, நம்ம ஹோட்டல்ல
எப்படா இவ்வளவு கூட்டம்? புதுசா ஒரு டான்ஸரை பிடிச்சிட்டு வந்திருக்கோம்னே. ஏது கவிதா ஆள் எப்படி? ரம்பா ஊர்வசி திரோத்தம்மை 3-in-1. அந்த அழகா பக்கம்தான் கும்பல் சேருது. கல்லா நல்லாவே ரொம்புது. நாட்டுல ஒரு பக்கம் அநியாயத்துக்கு மேல அநியாயம் பண்ணி கொள்ளை அடிக்கிறாங்க, பாவத்துக்கு அளவு பக்தி வேஷம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பலானா படத்தை பாக்குறாங்க, பசி தீத்துக்கு நம்ம ஹோட்டலுக்கு வர்றாங்க. பவனே, குட்டி எப்படி சர்வே பண்ணிட்டியா? இல்லண்ணா நான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. சரி, உடைய மகன் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. ஒரு ரேப்பிக்கு போட்டாது கொடுக்க வேணாம். இந்த என்னத்துக்கு நான் ஹோட்டல் நடத்துறேன், இதெல்லாம் கத்து கொடுக்க வேணாம் மேடம். அண்ணே முஸ்தபா அவனை சொந்த பகையெல்லாம் இங்க வச்சுக்க வேணாம். வச்சுக்கிட்டா நஷ்டம் நமக்கு தான், நம்ம ஹோட்டலுக்கு தான். முஸ்தபா இங்க கஸ்டமரா வந்திருக்கிறான், அவனை கஷ்டப்படுத்த வேணாம். குட் மார்னிங். சாமியே சரணையப்பா, நான் ஏன் மாலை போட்டேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நான் மாலை போட போற பொண்ணு நீங்களா இருக்கணும் தான். லார்டு அடிக்க போனேன், லவ் அடிச்சேன். பக்கத்துல இருக்கேனா லார்டு லவ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. எல் ஃபார் லக்ஷ்மணன், எல் ஃபார் லலிதா, எல் ஃபார் லவ், எல் ஃபார் லார்ட். எல் ஃபார் லூஸ். கோவிந்தா கோவிந்தா. கோயிலுக்கு வர கோவிந்தா நீங்க எதுக்கு அவளை பாக்குறீங்க? கோவிந்தா ஐயோ, நாராயணா நாராயணா. அப்பே ஏன்னா இப்படி உருந்து வரணும். ஆஹா மாமியே சரணம். என்னது என் கால வர? மாமி ஆஹா மாமி ஷாட் ஷாட் அந்த அம்பாலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்தாரு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது பாரு. ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லு. டேய் லூசு, என்னத்துக்கு ஆசீர்வாதம்? இன்னைக்கு கல்யாணம் இன்னும் நோக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? கல்யாணி பாக்கியம். இந்த மாதிரி பசங்க நம்பாதீங்க, ஏதாவது வம்பள மாட்டிக்க போறேன். அவன் என் கால்ல விழுந்தானேன்னு உங்களுக்கு பொறாம. சும்மா இருங்க அம்பி, கவலைப்படாத. உன் மனசு போல உனக்கு மாங்கல்யம் அமையும். போருமா? மாமி பிச்சுட்டால் போங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் ஆயிடுத்து. இனிமே வாய்தாங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. இந்த 50 காசு குறையுதம்மா. கொண்டு தரேன். என்ன ஒரு 50 பைசா சில்லறையா இருந்தா கொடுங்களேன், கறிக்கா கொடுக்கணும். நிதி மந்திரிக்கே சில்லறை தட்டுப்பாடா? என்கிட்ட இல்ல. உள்ள இருக்கா பாக்குறேன். இவ பர்ஸ்ல இருக்கான்னு பாக்குறேன். ஏதாவது வச்சுட்டு பாரு சில்லறையா. இவனோட போட்டோ உன்னோட பர்ஸ்ல வர வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் எங்களுக்கு தெரியாம இவ்வளவு தூரம் உள்ள வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. எவ்வளவு தூரம் நீ போயிருக்க அவனோட? அவன் குழந்தைகளாச்சேன்னு ஒன்னொன்னா நானும் அவரும் பார்த்து பார்த்து பண்றதுக்கு பரிகாரம் ஆடியது. எங்க வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிட்டே உன்னை வெட்டி போட்டா எல்லாரி பாக்கியம் இது பாருங்க அண்ணா. உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. கோயில்ல இந்த பையனை ஆசீர்வாதம் பண்றதுக்கு கையை தூக்கிட்டு இப்ப ஆத்துல நம்ம பொண்ண அடிக்கிறதுக்கு கைய வாங்கி என்னடி பிரயோஜனம்? அவ கண்டிக்கிற வயசுல இருக்கான்னு நீ நினைச்சுட்டு இருக்க இல்ல? இப்ப நான் கல்யாண வயசுக்கு வந்துட்டேன்னு அவன் நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கான். என்னன்னா சொல்றேன்? நம்ம பொண்ணு பாக்கியம், அவன் நிச்சயமா தப்பு பட்டிருக்க மாட்டா. பயப்படாது. காலேஜ் அட்மிஷனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளா. நான் ஆபீஸுக்கு போயிட்டு அப்படியே ராம்குமார் சீட்டு விஷயத்தையும் எப்படியும் முடிச்சுன்னு வந்துடுறேன். இன்னைக்கு நாள் நன்னா இருக்கு. நீ பையனுடைய ஆத்துக்கு போய்
லலிதா கல்யாண விஷயமா அவ மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுன்னு வந்துறேன். என்ன அவ அட்ரஸ் நீக்கு தெரியும்? அவ மனுஷால எப்பட்டவாளோ ரொம்ப நல்லவா. சபாஷ், உன் பொண்ணு பொண்ணை விட ஜரூரா இருக்கா. அவளை பேச விட்டேன்னா அவளே பேசி முடிச்சிருவோம். குட் மார்னிங் சார். வந்துட்டான்ல, இன்னைக்கு அவனை கையெழுத்து போட வைக்கிறேன். என்னப்பா கையாலேயே கடவுளுக்கு கனெக்ஷன் கொடுக்குறான்? நாட்டுல விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. தக்காளி சமயத்துல 15 ரூபா விக்கிதான். ஆட துவரம் பருப்பு கிலோ 40 ரூபா விக்கிதான். இந்த இஞ்சி இஞ்சி என்ன விலை விக்குது தெரியுமா முஸ்தபா? இன்ஜினியரிங் ஷீட் என்ன விலை விக்குது தெரியுமா சுந்தரேசா? 1 லட்சம் ரூபாய். 96% வாங்கினாலும் சரி, சுந்தரேசன் மவனா இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய். என் நிழலை விட நெருக்கமா என்ன ஃபாலோ பண்றிய முஸ்தபா? நான் நிழல் இல்ல, நெச்சம். இப்போ உன் பையனுக்கு இன்ஜினியரிங் ஷீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். முஸ்தபா, என் மனசுல இருந்த பாரத்தை நிமிஷமா இறக்கி வச்சுட்டீங்க. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? கைமாறலாம் ஒண்ணும் பண்ண வேணா, கையெழுத்த ஒழுங்கா போடு. இங்க நான் கையெழுத்து போடுறதால அங்க என் பையனுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்? டேய் குடாக்கே, நீ கையெழுத்து போட்டீன்னா மாமூல் கிடைக்கும். யாராருக்கெல்லாம் பங்கு போகணுமோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துரும். உன் பங்கு அங்க சீட்டு கொடுக்குறான் பாரு ஒரு குடாக்கு, அவனுக்கு நாங்க கொடுத்துருவோம். அவன் உன் மகனுக்கு சீட்டு கொடுத்துருவா. மரியாதையா நீ கையெழுத்து போடு. என்ன திருக்கு திருக்குன்னு முடிக்கிற, புரியுதா? லஞ்சத்தை நான் வாங்கினா என்ன, என் சார்புல நீ வாங்கினா என்ன? லஞ்சம் லஞ்சம் தானே. லஞ்சம் வாங்காம பசங்க கையெல்லாம் பாசி புடிச்சு போச்சியா? இன்னும் கொஞ்ச நாள் போனா சோரி சேரங்க வந்துரு. நீயும் பொழைக்க மாட்டேங்கிற, எங்களையும் பொழைக்க விட மாட்டேங்கிற. கொஞ்சம் செல்ல பண்ண சுந்தரேசா, உன் பையனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? நீ எல்லாம் ஒரு அப்ப. என் பையனுக்கு நிச்சயமா சீட்டு கிடைச்சிடும் முஸ்தபா. ஏன் தெரியுமா? நான் மனசறிஞ்சு எந்த பாவத்தையும் செய்யறது இல்ல. நான் தெய்வத்தை நம்புறேன். டேய் குடாக்கு, நான் கையெழுத்து போட்டு போடா. செல்ல பண்ண போடா. பையன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. லட்சுமணா, நீ உள்ள போ. நல்லது. இங்க பார்த்தால 50 பவுனுக்கு நகை, அதை தவிர 5 கிலோ வெள்ளி, பட்டுப்புறம் மட்டும் ₹1,00,000. இதெல்லாம் எங்க ஆத்துக்கு வரப்போற நாட்டு பொண்ணுக்கு நாங்க செய்ய போற சீரு. எங்காவது பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. நீங்க பொண்ணை பெத்தவா, கண்டிப்பா இதை விட ஒரு பங்கு மேலா செய்வேன்னு எதிர்பார்க்கிறேன். உட்காருங்க. 10 பைசா இடிச்சா கூட பரவாயில்ல. இருக்கிறதே அவ்வளவுதான். அப்ப ஒண்ணு பண்ணுங்களே, பத்திரிக்கை அடிச்சதோ அனுப்பிச்சு வைக்கிறேன். மறக்காம கண்டிப்பா கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்திருந்து சாப்பிட்டு போங்களேன். பிரின்சிபால் சார், இது என் பிள்ளையுடைய மார்க் லிஸ்ட். இப்ப அவன் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. ஓ, 96%. வெரி குட். கிளாஸ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட். சின்ன வயசுல என் புள்ளைய பீச்சுக்கு கூட்டிட்டு போனா குழந்தை மணல்லயே வீடு கட்ட ஆரம்பிச்சிருவான் சார். அன்னைக்கு அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அவனை சிவில் இன்ஜினியரா ஆக்குறேன்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு அது என் பிள்ளையுடைய லட்சியம், என் குடும்பத்துடைய கனவு. ₹1,00,000 பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் என் குழந்தையினுடைய மார்க் லிஸ்ட கொண்டு வந்திருக்கேன். ஓ, வாசல்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கு, இத அதுல போட்டு போங்க. நெக்ஸ்ட்.